வெல்கம் டு எல்செட் பிகினர்ஸ்க்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த கண்டினியூஷனில் நாம் இப்போது டென்சஸ் பார்த்துட்ருக்கோம். மீன்ஸ் ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம், சரியா? அதில் டென்சஸ் சேர்த்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் டு இங்கிலீஷ், ஒரு சென்டென்ஸை தமிழ் இருந்து இங்கிலீஷில் எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா 4 டென்சஸ் நம்ம லைஃப்பில் அன்றாடம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய 4 டென்சஸை பற்றி மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த கண்டினியூஷனில் இன்றைக்கி நான் உங்களுக்கு 4 டென்சஸ் கொடுக்க போகிறேன், சரிங்களா? ஸோ அந்த 4 டென்சஸ்க்கு வந்து தமிழ் எழுதி போட்டு இங்கிலீஷ்லையும் எழுத போகிறேன். ஸோ நான் தமிழ் எழுதி முடிக்கிறப்போ நீங்களே அதை கெஸ் பண்ணலாம். கரெக்டாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அடுத்து நான் எழுதி போடுவேன் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி, அப்போது நீங்கள் சரி பார்த்துக்கலாம், சரியா? ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அதே போல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஜாப் சீக்கர்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், நீங்களாம் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இம்மிடியட்டாக உடனே ஆகாது. இட் வில் டேக் மோர் டைம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஸோ யாரோட கைடன்ஸ் நீங்கள் எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்கிறது பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போந்தே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிட்டு வாங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சடனாக திடீர்னு எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது அல்லது நான் ப்ரொமோஷன் போகணும், நான் இங்கிலீஷ் வேணும்னு சொல்லிட்டு வராங்க சில பேர். அப்படிலாம் ஆகாது. அதே போல் ஜாப் சீக்கர்ஸ், சார் நெக்ஸ்ட் மந்த் இன்டர்வியூ இருக்குது, எனக்கு நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும், 1 மந்தில் ஆகுமா, 2 மந்த் ஆகுமா, இல்லை எவ்வளோ நாள் நான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் என்கிட்ட கிடையாது. இதுக்கெல்லாம் ஆன்சர் நீங்கள் தான் தேடணும். என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ எஃபெக்டிவாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஸோ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஏற்கனவே உங்களுக்கு எவ்வளோ தெரியும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, சரிங்களா? ஸோ தெர் இஸ் நோ டைம் ஃப்ரேம். யுவர் டைம் ஃப்ரேம் வில் பி ஃபிக்ஸ்டு பை யுவர் செல்ஃப். ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நான் தமிழில் எழுதுகிறேன், பாருங்கள். கடந்த வருடம் நான் கல்லூரியில் படித்துக்கொண்டு இருந்தேன், சரியா? இருந்தேன். ஸோ படித்து கொண்டிருக்கோன்னு நினைக்கிறேன். சாரி, யாராச்சும் தமிழ் நல்லா தெரிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னா ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக்ஸ் ஆனால் வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு பெருசாக எடுத்துக்காதீங்க, சரியா? எஸ், கடந்த வருடம் நான் கல்லூரியில் படித்து கொண்டு இருந்தேன். ஸோ இதுதான் வந்து ஒரு சென்டென்ஸ், தமிழ் சென்டென்ஸ். இதை நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணலாம், எவ்வளோ கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள். அதே போல் நானும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரியா? எல்லாமே ஒரு கண்டினியூஷன் தான். ஸோ இங்கு படித்து கொண்டு இருந்தேன், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டென்சஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே அது கண்டினியூஸ் டென்ஸ் தான். அடுத்து கண்டினியூஸில் ப்ரெசண்ட்டாக, பாஸ்டான்றது, ஃப்யூச்சரா அப்படின்றது இதுதான் வெர்ப், சரியா? சரியா? இருந்தேன். ஸோ விச் மீன்ஸ் பாஸ்ட். ஸோ இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ், சரியா? ஸோ நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ் சொல்லிட்டு நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். இதோட காலம்னா பாஸ்ட் கண்டினியூஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். இதை நம்ம இங்கிலீஷில் எழுதலாம், சரியா? பாஸ்ட் கண்டினியூஸ். இப்போது நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோடைய ஃபார்முலா அல்லது பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்ட் எது இங்கே? நான், ஐ, சரியா? பாஸ்ட் கண்டினியூஸ்னாலே சிங்குலர் சப்ஜெக்ட், ஐக்கு வந்து வாஸ் வரும், which மீன்ஸ் இருந்தேன். இதை மீன் பண்ணோம், ஓகேவா? ஐ வாஸ். அடுத்து வந்துட்டு வெர்ப், மெயின் வெர்ப். என்ன வெர்ப் வரும்? வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, சரியா? இங்கே வெர்ப் வந்து பார்த்தீங்கன்னா படித்து, சரியா? வெர்ப் வந்து பார்த்தீங்க, மெயின் வெர்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படித்து. இது வந்து ஹெல்பிங் வெர்ப் தான். நான் வெர்புன்னு சொல்லியிருப்பேன். திஸ் இஸ் ஹெல்பிங் வெர்ப், சரியா? இதுதான் வந்துட்டு மெயின் வெர்ப், ஆக்ஷன் வேர்டு, ஓகே? ஸோ இது வந்துட்டு காலத்தை குறிக்கும், இது வந்து செயலை குறிக்கும், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ ஐ வாஸ் ரீடு, படின்னா ரீட், கொண்டு ஐஎன்ஜி, சரியா? படித்து கொண்டு, இது படித்துக்கொண்டு, இது மொத்த சென்டென்ஸுக்குமே ரீடிங் அப்படின்ற ஒரே வார்த்தை தான், சரியா? ஐ வாஸ் ரீடிங். எப்போ? எங்கே? கல்லூரியில். ஐ வாஸ் ரீடிங், ரீடிங் வராது, ஸ்டடிங் வரும், ஓகேவா?
ஓகே ஐ வாஸ் இந்த இடத்துல ரீடு ஸ்டடி ரெண்டுமே சேம் தான், பட் இங்கே ஸ்டடி தான் வரும், ரீடு வராது, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ ஐ வாஸ் ஸ்டடியிங் எங்கள் கல்லூரியில் இன் காலேஜ் கடந்த வருடம் லாஸ்ட் இயர். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷ் சென்டென்ஸ். சரி, ஐ வாஸ் ஸ்டடியிங் இன் காலேஜ் லாஸ்ட் இயர். போன வருஷம் நான் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ பேச்சு வழக்கில் போன வருஷம் நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிட்டன் கம்யூனிகேஷனில் இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் சொல்லுவோம். ஸோ அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறப்போ இந்த மாதிரி வருது. ஸோ இதுதான் பாருங்கள், தமிழில் வந்து இவ்வளோ பெருசாக வருது, 2 lines வருது. பட் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே சிங்கிள் லைன் தான். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? சத்து இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். சமீபத்தில் அவர்கள் ஒரு கார் வாங்கினார்கள். ஓகேவா? சமீபத்தில் அவர்கள் ஒரு கார் வாங்கினார்கள். சரியா? ஸோ இது ஒரு சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு என்ன டென்ஸ் வரும் இது? ஸோ இங்கே வாங்கு அப்படின்னா வாங்கு அப்படின்ற ஒரு மீனிங் வந்து பை அப்படின்னு சொல்லிட்டு வரும். வாங்கினார்கள், ஸோ அது வந்து பாஸ்ட் டென்ஸ். வாங்கினார்கள், வந்தார்கள், போனார்கள், ஸோ வாங்கினார்கள். ஸோ இது வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் அந்த ஃபார்மேட்டில் பாஸ்ட் டென்ஸ் பார்த்துலாம். சரி, இங்கே ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள். ஸோ அவர்களுக்கு என்ன வரும்? தே. தமிழ் நம்ம எழுதுறப்போ இது வந்து 2 விதமாக எழுதலாம். அவர்கள் சமீபத்தில் ஒரு கார் வாங்கினார்கள் அப்படியும் எழுதலாம், இல்லை இந்த மாதிரி எழுதலாம், சமீபத்தில் அவர்கள் ஒரு கார் வாங்கினார்கள். நான் வந்து பேச்சு வழக்கில் நான் வந்து சொல்கிறேன், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ தான் அவங்க ஒரு கார் வாங்கினாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி, வேற ஒன்றுமே இல்லை. ஸோ எழுத்து வழக்கில் இப்படி தான் வரும், பார்த்துங்க. ஸோ பட் இங்கிலீஷில் வந்துட்டு எப்பவுமே SVO ஃபார்மேட் தான், அதுதான் பேசிக். சரியா? ஸோ அவர்கள் தே. ஸோ அடுத்து வெர்பு வரணும். என்ன வெர்பு வரணும்? வாங்குறது தான் வெர்புங்க. ஸோ வாங்கினார்கள் பாஸ்ட் டென்ஸ் குறிக்குது. ஸோ வாங்குறதுக்கு இங்கிலீஷில் வந்து பை. ஓகேவா? இங்கிலீஷில் வந்து பை. ஸோ இதோட பாஸ்ட் டென்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது வந்து சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆகிடும். ஓகே? ஸோ பையோட பாஸ்ட் டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட். பையோட பாஸ்ட் டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பை, பாட். சரியா? BOUGHT. சரி, தே பாட் ஒரு கார். அடுத்து வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு கார், ஏ கார். சமீபத்தில், அதுக்கு நம்ம ரீசென்ட்லி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுங்களா? தே பாட் ஏ கார் ரீசென்ட்லி. சமீபத்தில் அவர்கள் ஒரு கார் வாங்கினார்கள். இது பாருங்க, இது தமிழ் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் இங்கிலீஷில் கண்டிப்பாக மேட்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா வாங்கினார்கள், இதுக்கு வந்து பாட். அவர்கள் டே வந்துச்சா? அடுத்து வந்துட்டு ஏ கார். சரியா? ஏ கார். அடுத்து சமீபத்தில், ரீசென்ட்லி. சிம்பிள் இல்லையா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே இது இந்த ஃபார்மேட் தெரிஞ்சிருக்கணும். எந்த ஆர்டரில் இது நம்ம எழுதணும்னு சொல்லி தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து எழுதி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். எழுத உங்களுக்கு வந்து மைண்டில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ தட் யூ கேன் ஸ்பீக் ஈஸிலி. ஓகே? ஸோ இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். அவன் அடுத்த வருடம் வெளிநாட்டிற்கு செல்வான். சரியா? வெளிநாட்டிற்கு செல்வான். ஸோ இங்க செல்வான். சரியா? இது வந்துட்டு ஃபியூச்சரில் வரும் இல்லையா? ஸோ இங்கே அதே போல் அடுத்த வருடம், இங்கே ஒரு குழு இருக்குது. அடுத்த வருடம் அப்படின்னு வந்தாலே ஃபியூச்சர் தான். டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், சரியா? அதை நெக்ஸ்ட் இயர், இதெல்லாமே இங்கே நமக்கு ஒரு குழு கட்டிச்சு. அடுத்த வருடம் அப்படின்னா ஃபியூச்சர் தான். பட் இதான் நம்ம எக்ஸாக்டாக குறிக்கிற ஒரு டென்ஸ் செல்வான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? ஸோ செல் அப்படின்னா கோ, செல்வான் அப்படின்னா அதான் போவான், ஃபியூச்சர் டென்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதை தமிழில் பார்க்கலாம். ஸோ சப்ஜெக்ட் ஃபியூச்சர் டென்ஸ், வில், வெர்ப், ஆப்ஜெக்ட் அப்படி வரும். இந்த சப்ஜெக்ட் என்ன? அவன். சரியா?
இ. ஸோ ஃபியூச்சர்ன்றதுனால வில் வரும். வில் வந்து செல்வான், வான் இது குறிக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து ஈ வில் எங்கே கோ, சரியா? செல்வான், வில் கோ, அதுதான் இதோட மீனிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈ வில் கோ வெளிநாட்டிற்கு, டு ஃபாரின், டு ஃபாரின், சரியா? வெளிநாட்டிற்கு எப்போ? அடுத்த வருடம், நெக்ஸ்ட் இயர். சிம்பிள் இல்லையா? பாருங்க, he will go to foreign next week. ஓகே, ஸோ அடுத்த வருடம், நெக்ஸ்ட் வீக், வெளிநாட்டிற்கு, ஃபாரின், will go, செல்வான். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் நிறைய எழுதி பாருங்க. எழுதி பார்க்குறப்போ மைண்டை ரெக்கார்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு பேசுகிறப்போ அந்த வார்த்தைகள் வந்து சரளமாக ஃப்ளோ வர ஆரம்பிக்கும். ஓகேவா? இப்போ நம்ம 3 சென்டென்ஸில் 3 டைப் ஆஃப் டென்சஸ் பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வாஸ் ஸ்டடியிங் அப்படின்றது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? அடுத்து பாட்ன்றது பாஸ்ட் டென்ஸ். அடுத்து வில் கோ, வில்ன்றது ஃபியூச்சர். சரியா? அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். அது ஒரு டென்ஸ் பார்த்துடலாம். எஸ், ஒன் மோர் சென்டென்ஸ். நாங்கள் உனக்காக 2 வருடம் காத்து கொண்டு இருந்தோம். சரியா? இருந்தோம். ஸோ நாங்கள் அப்படின்ற ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட் வர்றதுனால இங்கே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? நாங்கள் உனக்காக 2 வருடம் காத்து கொண்டு இருந்தோம். ஸோ இதை நீங்கள் தமிழில் மாற்ற ட்ரை பண்ணுங்க. டென்சஸ் கண்டுபிடிங்க, சப்ஜெக்ட் வர்ப் ஆப்ஜெக்ட் போட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ சிம்பிள், கொண்டு கண்டினியூஸ், இருந்தோம் பாஸ்ட். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் சிம்பிள். ஸோ சப்ஜெக்ட் என்ன? நாங்கள்னா வி. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ்னா ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு வேறு வரணும். ஓகே, விச் மீன்ஸ் இருந்தோம். ஓகேவா? வி வேர், நாங்கள் இருந்தோம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஓகே, ஸோ வி வேர் காத்திரு அப்படின்னா வெயிட், காத்துக்கொண்டு அப்படின்னா வெயிட்டிங். சிம்பிள். we were waiting for you, உனக்காக, for you. அடுத்து 2 வருடம், for 2 வருடம், for 2 years, அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? we were waiting for you, இங்கே ஸ்டாப் பண்ணலாம். we were waiting for you, நாங்கள் உனக்காக காத்து கொண்டு இருந்தோம். we were waiting for you அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுக்காக 2 வருடம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஃபார் 2 years அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து போடலான்னு சொல்லிட்டு. எப்பவுமே பாருங்கள், இந்த டைம் பீரியட் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக ஃபார் வரும். இங்கே 2 yearsக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு 2 days கூட போட்டுக்கலாம். we were waiting for you for 2 days, we were waiting for you for an hour, இந்த மாதிரி நீங்கள் எதனால சொல்லிக்கலாம். பட் த டைம் டியூரேஷன் வந்து நீங்கள் சொல்கிறப்போ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து ப்ரிப்போஷன் ஃபார் வரணும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ நீங்கள் மேட்ச் பண்ணலாம் இப்போ ஈஸியாக. ஓகேவா? ஸோ நாங்கள், வி, உனக்காக, ஃபார் யூ, 2 வருடம், ஃபார் 2 years. ஓகேவா? ஃபார் சேர்ந்து வரும், ஃபார் 2 years. அப்புறம் காத்து கொண்டு, வெயிட்டிங், இருந்தோம், வேர். சிம்பிள் இல்லையா? பிரிச்சிடலாம், ஒன்றுமே இல்லை, பிரிச்சிடலாம். எல்லாமே நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா எல்லாம் சும்மா மேத்து மாதிரி பிரித்து போட்டு அழகாக என்ன டிசெக்ஷன் மாதிரி பண்ணி விட்டுலாம். ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்மேட் கரெக்டாக நீங்கள் வந்துட்டு எழுத வரணும். ஸோ இப்படி தான். ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கரெக்டாக எழுதணும், நீங்கள் பெட்டராக இங்கிலீஷ் பேசணும், எழுதணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ், சப்ஜெக்ட்ஸ், வர்ப்ஸ்,
ப்ரிப்போஷன்ஸ், டென்சஸ். இந்த 5 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா? இந்த 5 டாபிக் நீங்கள் தரவா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக எழுதி பேசிட்டு போயிட்டே இருந்துடலாம். ஸோ நான் இப்போதைக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ன்றதுனால நான் உங்களுக்கு ஜஸ்ட் பேசிக்கான ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு உள்ள வேறு டாபிக்ஸு, புது ஒக்காபுலரிஸு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கொண்டு போவேன் நான். ஸோ தட் யூ கேன் லேர்ன் மோர் பெட்டர். ஓகே, அதே போல் உங்களுக்கு யாருக்காச்சும் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா தயங்காமல் என் நம்பர் கால் பண்ணுங்கள். வீடியோட டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஐ வில் கைட் யூ as much as possible. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். சரியா? ஹோம்ஒர்க். ஸோ என்ன ஹோம்ஒர்க்? வெரி சிம்பிள் ஹோம்ஒர்க் தான். நீங்கள் இப்போ இந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சிடலாம். இந்த ஹோம்ஒர்க் வந்து நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நான் தினமும் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். சரியா? நான் தினமும் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஸோ இங்கே வரும்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப சொல்லிட்டேன். தமிழ் நல்லா தெரிஞ்சவங்க என்னை திட்டாதீங்க. ஸோ இதுதான் வந்து சென்டென்ஸ். நான் தினமும் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். இதை வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் சம்திங் லேர்ன் பண்ணிட்டுருக்கீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைக் கொடுத்துட்டு எஸ்ன்னு கொடுங்க. அதே போல் இதை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நெய்பர் எல்லாருக்கும் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே போல் இன்னும் பெட்டர் சென்டென்ஸில் நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் போட போகிறேன். தேங்க்யூ. கீப் ப்ராக்டிஸிங்.